தேனாம்பேட்டை தீர்மானமும் நிதி பகிர்வுக்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் பற்றி செய்தியாளர் ரமேஷ் விவரங்களோடு இணைகிறார். ஓவர் டு ரமேஷ். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் ஓரவஞ்சனை காட்டும் மத்திய அரசை கண்டிப்பதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல தான் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுல முதல் தீர்மானம், திமுக தலைவராக மு க ஸ்டாலின் பதவியேற்றதற்கு பிறகு நடைபெற்ற 10 தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றியை தேடித்தந்த திமுக தலைவருக்கு வாழ்த்துக்கள் என்ற ஒரு முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானம் என்னவென்றால், திமுகவினுடைய முப்பெரும் விழா, அதாவது அண்ணா மற்றும் பெரியார் பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட நாள், இந்த 3 நாளையும் சேர்த்து திமுக முப்பெரும் விழாவாக கொண்டாடும். இந்த ஆண்டுக்கான முப்பெரும் விழா சென்னையில் நடைபெறும் என்ற ஒரு தீர்மானம் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது, ஆகஸ்ட் 18ஆம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நாணயம் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நாணயத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி என்று ஒரு நன்றி தீர்மானம் இதில் இருக்கிறது. அதே போல மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் ஒரு தீர்மானம் இருப்பதை முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. கண்டனம் என்ன என்று பார்க்கும்போது, பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதுமான நிதி ஒதுக்காததால் மத்திய அரசை திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் கண்டிக்கிறோம் என்ற ஒரு கண்டன தீர்மானம் என்பது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில்வே திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை, பட்ஜெட்டிலும் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே இந்த கூட்டத்தில் நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்ற 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியில் அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் ஒரு தொடர் ஆலோசனை என்பது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ராயப்பேட்டை தீர்மானமும் சரி, தேனாம்பேட்டை தீர்மானமும் சரி, ஒற்றை புள்ளியில் இணைகின்றன. நிதி பகிர்வில் மத்திய அரசுக்கு கண்டனம் என்ற அடிப்படையில் இங்கே திரையில் ஒரு போஸ்டரை பார்க்குறீங்க. இது அந்த கூட்டத்தை அலங்கரிக்கிறது. 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்று சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய போஸ்டர். ஸோ இந்த வெற்றி பயணத்தை தொடர தீர்மானங்கள் 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஆயத்த பேச்சுவார்த்தைகள், அதற்கான ஆலோசனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் நடைபெறுகிறது என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதிமுக தன்னுடைய தோல்வியிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகள் அதிமுக கூட்டத்தில் நடைபெறுகின்றன. 2 திராவிட பிரதான கட்சிகளுடைய கூட்டங்கள் இன்று தலைப்பு செய்தியாக இருக்கிறது. இரண்டுமே மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றன. நிதி பகிர்வு விவகாரத்தில் முப்பெரும் விழாவை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் கொண்டாடும். அதற்கான ஆயத்தமும் இந்த கூட்டத்தில் நாம் திரையில் பார்க்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முக்கியமான பேசுபொருளாக இடம்பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியமான அரசியல் சூழலில் கூடி நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.